ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யுவர் ஹோஸ்ட் கௌதமாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த டெஸ்ட்நெட் எந்த நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டம் அந்த நெட்வொர்க்கில் இருக்குது. சரிங்களா? அந்த ஆட்டம்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் ஐபிசி செயின்ஸ் அது இது நிறைய இருக்குது. அதிலே 2 ஆட்ராப் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஃபண்டிங்கில். இன்னும் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்டோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸு இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் ஷேர் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோடு ஷார்டியம் நோட வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு, நோடு ஏர்ட்ராப் அப்டேட்டு எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேலி ஹோலில் அப்டேட் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்லர் வாலெட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி ஒரு லிங்க் காப்பி பண்ணிட்டேன். அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட்நெட் பண்ண போகிற லிங்க். சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட பேர் தெரியும், குவாசர். சரிங்களா? ஸோ அதில் அந்த 3 கோட் இருக்குதா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ண உடனேயே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு கெப்லர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய கெப்லர் பாஸ்வேர்டாக போட்டு விட்டுட்டு அன்லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ரூவ் அப்படின்னு கேட்குதா, அதை வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வேலெட் கனெக்ட் ஆகிருச்சு. அடுத்ததாக என்ன பண்ணணும், அதில் மாறன் அப்படின்னு என்னுடைய வேலெட்டுக்கு நான் கொடுத்த நேம் வந்துருச்சா, அடுத்ததாக மறுபடியும் உங்களுடைய கெப்லர் வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கெப்லர் வேலெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அந்த நெட்வொர்க் மேலே இருக்குதா, அதை பார்த்தீங்க அப்படின்னா குவாசர் டெஸ்ட்நெட் அப்படிங்கிற ஒன்று வந்து புதுசாக ஆட் ஆகியிருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை போய்ட்டு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததாக அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட்டுக்கு போக போகிறோம். சரிங்களா? ஸோ இதிலே ஒரு ஃபாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபாஸ்ட்டுக்குன்னு ஒரு லிங்க் இருக்குதா, அந்த லிங்க்கையும் அப்படியே அந்த வதையும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்டேக்லி .io அந்த லிங்க்கு கூட்டு போகும். இதில் வந்து உங்களுடைய குவாசர் அட்ரஸ் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவையும் ஃபினிஷ் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஸோ ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா, ட்வீட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ட்வீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ட்வீட் இப்போ வந்துடும். நீங்கள் வந்து ட்வீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்வீட் போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா, உங்களோட ட்வீட் வெரிஃபை ஆகி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு குவாசர் டோக்கன் வந்துடும். இப்போ நான் மறுபடியும் என்னுடைய கெப்லர் வாலெட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு QSR டோக்கன் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம வந்து டிஸ்கார்டில் போய் ஒரு ஃபாசெட் கலெக்ட் பண்ணலாம். சரிங்களா? 2வது ஃபாசெட் இருக்குது. அது என்ன ஃபாசெட் அப்படின்னா, டிஸ்கார்டில் ஒரு ஃபாசெட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த குவாசர் அவங்களோட டிஸ்கார்டுக்கு போயிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த க்ரீன் டிக்கை வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வெரிஃபை ஆகிரும். நீங்கள் அந்த க்ரீன் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல டெஸ்ட்நெட் ஃபாசெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் உள்ளே போயிட்டு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிளு, அப்புறம் FAUCET ஃபாசெட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டோக்கன் வேணுமோ அந்த டோக்கனை நீங்கள் நேம் போட்டுக்கணும். இப்போதைக்கு நான் எந்த டோக்கன் கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, QSR அப்படிங்கிற டோக்கன் நான் கிளைம் பண்ண போகிறேன். சரிங்களா? நான் QSTன்னு போட்டேன் தெரியாமல். ஸோ QSR. சரிங்களா? ஸோ QSR அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு அட்ரஸ் காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல, QSR அட்ரஸ், அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவு டோக்கன்ஸ் அனுப்பிட்டோம் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது ஒரு QSR டோக்கன் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களால் ஒரு QSR டோக்கன் கலெக்ட் பண்ண முடியும், 2 QSR டோக்கன் கலெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கையில் இப்போ 2 QSR டோக்கன் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக வாங்க டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ண போகலாம். சரி, இது டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ணக்கூடிய வெப்சைட். சரிங்களா? இதுக்கான லிங்க் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் வால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பாண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, QSR அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 1.5 போடுறேன்.
ஸோ நமக்கு மேலே எரர் காட்டுது, நமக்கு ஆஸ்மோ டோக்கன் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆஸ்மோ வந்து ஒரு 0.01 ஆஸ்மோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே அடுத்ததாக நமக்கு கெப்லர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நமக்கு அந்த டிரான்சாக்ஷன் கொஞ்சம் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாண்ட் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ நம்மளோட டெபாசிட் பார்த்துக்கோங்க 0.03 ORN டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டு பீரியட் அப்படின்னு போட்டு நமக்கு 5 நிமிஷம்னு போட்டிருக்கா. பட் ஆனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது அன்லாக் ஆகாது. இப்போதைக்கு நம்மளால் வெறும் பாண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா அன்பாண்ட் பண்ணிக்கலாம். அந்த அன்பாண்ட் வரும்னா நான் டெலிகிராம் சேனலில் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு பாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ 2வது ஏர்ட்ராப்புக்கு போகலாம். ஸோ 2வது ஏர்ட்ராப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி காஸ்மோஸ் ஆட்டமில் இருக்க ஏர்ட்ராப் தான். பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோலஸ் ப்ரோட்டோக்கால். சரிங்களா? ஸோ இதில் நோட் ரன்னிங்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வேலிடேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டப் ஏ வேலிடேட்டர் நோட். அதுக்கு வந்து உங்களுக்கு வேலிடேட்டர் அப்படிங்கிற ரோல் டிஸ்கார்டில் வேணும்னு போட்டிருக்கா. இப்போ வாங்க நம்ம அவங்களுடைய டிஸ்கார்டுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது அவங்களுடைய டிஸ்கார்டு. இதில் ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கெட் ஏ ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதில் அந்த வேலிடேட்டருக்குள்ள ரோலை வந்து நீங்கள் அந்த எமோஜியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலிடேட்டர் ரோல் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ வேலிடேட்டர் ரோல் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாஸ்க்லாம் அட்டன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த டாஸ்க்லாம் எனேபிள் ஆகிட்டு ஸோ இந்த நோலஸில் இது எந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் ப்ராஜெக்ட்டு. இதில் நீங்கள் ஏதாவது நோடு செட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதிலே ஒரு கைடு இருக்குது. நீங்கள் அதை பார்த்தே நோடு செட் பண்ணிவிட்டு அந்த நோடுக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் ஹேஷ் ஒன்று இருக்கும் நோடு செட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷும் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நோடுக்குள்ளேயே செட்டப்பையோ வேலிடேட்டர் பண்ணிக்கிட்டு உங்கள் நோடுக்குள்ளேயே ஆர்பிசி அது இதுன்னு எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நோடுடைய ஆர்பிசி யூஆர்எல் இருக்கும், எண்ட் பாயிண்ட் யூஆர்எல், அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நிறைய டாஸ்க் இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் என்னால் வேலிடேட்டர் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேர் டு நோலஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் அவங்கள ட்விட்டரை ஃபாலோ பண்ணது, டிஸ்கார்டில் ஃபாலோ பண்ணது, அவங்கள டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹேஷ் டேர் டு நோலஸ் கேம்பெயின் அது இது நிறையா இருக்கும். இது அவ்வளோத்தையுமே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் நோலஸ் டோக்கன் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஷேர் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் டேர் டு ஷேர் அப்படின்னு இருக்குதா, இதில் வந்து உங்களால் இன்வைட் பண்ண முடிஞ்சால் இன்வைட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னால் இன்வைட்லாம் பண்ண முடியாது ப்ரோ, அந்தளவுக்குலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இன்வைட் பண்ணணுங்கிறது கன்ஃபார்ம் தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பெஸ்ட்டு இதில் கொடுங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் டோக்கன்ஸ் அப்படின்னு சொன்னால் 500K நோலஸ் டோக்கன்ஸ் வந்து இவங்க வந்து ஏர்ட்ராப் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ வேலிடேட்டர் தான். ஸோ ஒரு வேளை ப்ரோ எனக்கு வீடியோ போடுங்க ப்ரோ இந்த இதில் நோடு எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பட் ஆனால் இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த நோடு வேலிடேட்டர் அப்படின்னா ஒன்றும் ரொம்பலாம் இது இல்லை, நோடு தான் வேலிடேட்டர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நோடு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடலாம், இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும்ல அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.